இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறதான செய்தியினுடைய தலைப்பு ஒரு வன்முறையான ஒரு ஜெபம் செய்ய போகிறோம். இந்த ஜெபத்திற்கு முகாந்திரமாய் காணப்படுகிறதான ஒரு ஆவி. இந்த ஆவி கல்லறை ஆவி. இது நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். ஆனால் இந்த நாளிலே இதை குறித்து பேசும்படியாக ஆண்டவர் எனக்கு உணர்த்தினபடியினால நான் அந்த ஆவியின் தாக்கத்தை குறித்து நான் உங்களோடு பேசும்படியாக நான் இந்த நாளில் வந்திருக்கிறேன். இதற்காக நாம் தெரிந்து கொண்டதான வேத பகுதி ஓசியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1058வது பக்கத்தில் இருக்கு. ஓசியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாம் யாவரும் இணைந்து நாம் வாசிக்க போகிறோம். இந்த வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன். அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதைகள் எங்கே? பாதாளமே உன் சங்காரம் எங்கே? மனமாறுதல் என் கண்களுக்கு மறைவானதாக இருக்கும். மறுபடியும் சேர்ந்து வாசிக்கலாம். அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன். அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதைகள் எங்கே? பாதாளமே உன் சங்காரம் எங்கே? மனமாறுதல் என் கண்களுக்கு மறைவானதாய் இருக்கும். தேவனுடைய ஆவியானவர் இந்த காலை வேளையில் நம்மை பார்த்து சொல்லுகிறார். நமக்கு எதிராக ஒரு வல்லமை கிரியை செய்கிறது. அந்த வல்லமையின் பெயர் பாதாளத்தின் வல்லமை. நமக்கு உதவி செய்யும்படியாக தேவ சமூகத்திலிருந்து கிரியை செய்கிற ஒரு வல்லமை உண்டு. இந்த வல்லமை உயிர்த்தெழுந்த வல்லமை. இந்த ரெண்டு வல்லமைக்கும் இடையில தான் நாம் ஒவ்வொருவரும் சிக்கிக்கொண்டு போராடி கொண்டிருக்கிறோம். போராடுகிறது என்று சொன்னால், உயிர்த்தெழுந்த வல்லமையோடு இணைந்து நடப்போமானால் நம்முடைய குடும்பத்தில் சமாதானமும் சந்தோஷமும் இருக்கும். அதை விட்டுட்டு மரண வல்லமையோடு நாம் உடன்படிக்கை செய்து அதோடு நடந்து கொண்டிருப்போமானால் நம்முடைய குடும்பத்தில் தீராத போராட்டங்களும் கஷ்டங்களும் ஏற்படும். இதுதான் இந்த கல்லறையின் ஆவியினுடைய முக்கியமான செயல்பாடாக இருக்கிறது. இன்றைக்கி அநேகர் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னாலும் செத்து போன நிலைமையிலே இருக்கிறோம். கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டதான நம்முடைய ஆத்துமா ஆவி மண்டலத்தில் கல்லறை என்று ஒன்று இருக்கிறது. சரீர பிரகாரமான கல்லறை நமக்கு இருக்கிறது. இறந்து போன நம்முடைய உறவுகளை அப்பா அம்மாவெல்லாம் அங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்கோம். அதே போலவே ஆவி மண்டலத்திலும் ஒரு மரணம் ஒன்று இருக்கிறது. இதுதான் ஆவிக்குரிய மரணம் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். இந்த மரணம் நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய மரணம் ஏற்படும் பொழுது அது நமக்கு வேண்டிய நன்மைகளை, சேர வேண்டிய காரியங்களை, சந்தோஷத்தை, சமாதானத்தை இழக்கச் செய்து நம்மை குழியில் அடக்கம் பண்ணப்பட்டது போல காணப்படுவோம். குழியில் இருக்கிறவர்கள் தேவனை துதிப்பது இல்லை. மரித்தவர்களும் மரணத்தில் இறங்குகிறவர்களும் தேவனை துதியார்கள். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் துதிக்க முடியாதபடி ஒரு தடை இருக்கிறது, அல்லது ஒரு பாரம் நம்மை அழுத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு தெரியும் நாம் மரித்து போன நிலைமையில் இருக்கிறோம். உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஆராதனையில் வந்து கலந்து கொண்டாலும் தேவனை துதிக்க முடியாதபடிக்கு நம்முடைய இருதயம் பாரத்தினால் நிரப்பப்பட்டு தீமையான காரியங்கள் நம்முடைய எண்ணத்தில் இருக்கும் பொழுது நாம் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னாலும் செத்து போனவனாக இருக்கிறேன். இந்த காலை வேளையில் ஆராதனையில் நிறைய பேர் மரித்து போன நிலைமையில் தான் இருக்கிறோம். நீங்கள் ஒருவேளை உயிரோடு இருக்கிறேன்னு நீங்கள் சொன்னாலும் தேவனுடைய ஆவியினர் சொல்கிறார், நீ மரித்து போயிருக்கிறாய். பாவத்திலே மரித்து போயிருக்கிறோம், துக்கத்திலே மரித்து போயிருக்கிறோம்,
பலவீனத்திலே மரித்து போயிருக்கிறோம். நடக்காத ஒரு காரியத்தை நினைத்து அதில் நம்ம மரித்து போயிட்டோம். நன்மை வர முடியாதபடி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மரணம் ஏற்பட்டிருக்கிறது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான மரித்து போன நிலைமை. இதிலிருந்து வெளியேற்றும்படியாக நாம் இந்த நாளிலே நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய குடும்பத்தையும் சபையையும் எல்லைகளையும் சந்ததியையும் இந்த மரித்து போன நிலையிலிருந்து உயிரோடு எழச் செய்ய போகிறதான பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்குள் வாசமாக இருப்பாரானால் சாவுக்கு எதுவான நம்முடைய சரீரத்தை நம்முடைய குடும்பத்தை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இப்போ நம்ம மரித்த ஆவியை மரித்து போன இயேசுவை ஆராதிக்கிறோமா, உயிரோடு எழுந்ததான இயேசுவை ஆராதித்து கொண்டிருக்கிறோமா? நீங்களும் நானும் மரித்து போன இயேசுவை ஆராதிக்கவே இல்லை. ஒரு படத்தையோ ஒரு மரத்தையோ ஒரு சிலையையோ நீங்களும் நானும் ஆராதிக்கலை. நம்ம ஆராதிக்கிறதான தேவன் உயிரோடு எழுந்தவர். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பாரானால் நம்முடைய வாழ்க்கையில் மரித்து போன நிலைமையில் காணப்படுகிற எல்லா காரியங்களையும் அவர் என்ன பண்ணுவார்? உயிரோடு எழச் செய்வார். மரித்தவர்களை என்ன பண்ணுவாங்க? கொண்டு போய் புதைச்சிருவாங்க. அவங்களை குறித்து ஞாபகம் இருக்கிறவர்களும் அவங்களுக்காக கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருப்போம். அப்புறம் 1 மாதம் 2 மாதம் கழித்த பின்னாடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துடுவோம். அதுக்கப்புறம் நம்ம போய் அந்த கல்லறையை கூட நம்ம பார்க்கறதில்ல. ஏன்னா அங்கே போய் நம்ம பார்க்கறது அந்த குறிப்பிட்ட ஆத்துமாவை நம்மளால் பார்க்க முடியாது. கல்லறை என்பது ஒரு கொடூரமான ஒரு இடம், மரித்தவர்களை அடக்கம் பண்ணுகிறதான இடம். அந்த இடத்துல போய் நாம் எதையுமே பார்க்கவே முடியாது. இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கல்லறையில் பிசாசுகள் தான் அதிகமாக இருக்கும். அது கிறிஸ்தவ கல்லறையாக இருந்தாலும் சரி, அது எந்த மதத்தினுடைய கல்லறையாக இருந்தாலும் சரி, கல்லறையில் மரித்து போனவர்களை வைத்துவிட்டு அவங்க வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த 40ஆம் நாள் 30ஆம் நாள் அப்படின்னு சொல்லி போய் அதுக்கு பெயிண்ட் கிண்டெல்லாம் அடித்து சுண்ணாம்பு அடித்து அதுக்கு ஒரு மாலையை போட்டு அதில் ஒரு ஊதுபத்தியை கொளுத்தி ஒரு மெழுகுவர்த்தியை கொளுத்தி அதை கும்பிட்டுட்டு வருவாங்க. ஆனால் நீங்களும் நானும் அப்படிப்பட்டதான நம்பிக்கைக்குள்ளே தேவன் நம்மளை கொண்டு வரல. நம்ம அப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்கள் அல்ல. மரித்தவர்கள் ஒரு நாளிலே, தேவனுடைய நியாய தீர்ப்பு நாளிலே அவர்கள் எழுந்து வருவார்கள். அவர்களை நம்ம அந்த நாளிலே நீங்களும் நானும் போகிற இடத்துல ஒரே இடத்துல, ஒருவேளை நான் நரகத்துக்கு போனேன்னா நரகத்தில் இருக்கிற என் சொந்தக்காரர்களை பார்க்கலாம். இல்லை தேவ சமூகத்துக்கு போகும்பொழுது தேவ சமூகத்தில் இருக்கிற என் சொந்தக்காரரை நான் பார்க்கலாம். மற்றபடி நமக்கும் அவர்களுக்கும் இடையில் எந்த விதமான தொடர்புமே அது வரலும் இருக்காது. அந்த நியாய தீர்ப்பு நாளில் தான் நமக்கும் அவர்களுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படும். அந்த தொடர்பில் என்ன பார்ப்போம் அப்படின்னா, தேவ சமூகத்திலிருந்து நம்மளை பார்த்து சொல்லுவார் தேவன், உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய், நான் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைக்கிறேன், உனக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறதான தேவனுடைய சந்தோஷத்துக்குள்ளே நீ பிரவேசி என்று சொல்லுவார். இல்லை என்று சொன்னால் தீமை செய்தவர்களை பார்த்து, பாவம் செய்தவர்களை பார்த்து, ரட்சிக்கப்படாதவர்களை பார்த்து சொல்லுவார், உண்மையில்லாத ஊழியக்காரனே, உனக்கு நான் கொடுத்ததான அந்த காரியத்தில் நீ உண்மையில்லாதவனாய் போனபடியினாலே உனக்காகல பிசாசுக்காகவும் அவனுடைய சேனைக்காகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறதான அந்த மரணத்தில், அந்த நரகத்துக்குள்ளே நீ போயிடு அப்படின்வார். அப்போ நரகம் என்பது, கல்லறை என்பது யாருக்காக உருவாக்கப்பட்டது என்று சொன்னால், பிசாசுக்காகவும் அவனுடைய சேனைகளுக்காகவும் தான் உருவாக்கப்பட்டதே ஒழிய மனிதனுக்காக உருவாக்கப்பட்டது கிடையாது. ஆனால் இந்த அறியாமையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னாலும் உயிரோடு இல்லாது இறந்து போன நிலைமையில் இருக்கிறதான நாம் நம்முடைய அறியாமையினாலே நாம் இந்த கல்லறையினுடைய வாழ்க்கைக்குள்ளாக இன்று நீங்களும் நானும் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்போ சற்று யோசித்து பாருங்கள், உங்களுடைய குடும்பத்தில் நன்மைகள் நடக்க முடியாதபடி அதற்காக நீங்கள் முயற்சி எடுத்து கொண்டிருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கலை.
திருமண காரியங்களுக்காக நாம் முயற்சி எடுக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் முயற்சி எடுக்கிறோம். திருமணங்கள் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது. நிறைய திருமணங்கள், முடிந்த திருமணங்கள் முறிந்து போய் ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச முடியாமல் பிரிந்து போன நிலைமையில் இருக்கிற குடும்பங்கள் உண்டு. இவங்க எல்லாமே கல்லறைக்குள்ளே வைக்கப்பட்டதான குடும்பங்களாக இருக்கிறார்கள். இவங்க உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னாலும், எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு, என் புருஷன் என் மனைவி எங்களோடு இருக்கிறாங்க, எங்களுக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, நாங்கள் ஒரே வீட்டில் இருக்கிறோம், ஆனால் பேசுறதில்ல அப்படின்னா அவங்க எங்கே இருக்காங்கன்னு அர்த்தம்? கல்லறைக்குள்ளே இருக்கிறாங்கன்னு சொல்லி அர்த்தம். அந்த குடும்பங்கள் கல்லறைகளுக்குள்ளாக இருக்கிறது. அப்படிப்பட்ட கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறதான குடும்பங்களை விடுவிக்கும்படியாக இந்த நாளிலே தேவன் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆகவே நான் பேசுகிறதான வார்த்தைகளை கேட்கிறதான அருமையான தேவ ஜனமே, இந்த காலை வேளையில் ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் துக்கங்களும் ஓயாத கலக்கங்களும் ஐயோ என்கிறதான சத்தமும் குழப்பமும் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது என்றால், உங்களுடைய வாழ்க்கை கல்லறையில் இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். கல்லறையில் இருக்கிறதான நம்முடைய குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லணும், லாசருவே வெளியே வா அப்படின்னு சொன்ன உடனே மரித்து போய் கை கால்கள் கட்டப்பட்டு தலைகளில் சீலைகளினால் சுற்றப்பட்டு மரித்து போன நிலைமையில் இருந்ததான லாசரு வெளியே வந்தது போல நம்முடைய வாழ்க்கையில் தடைப்பட்டிருக்கிற நன்மைகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியே வரணும். அதற்கு இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறதான நிறைய குடும்பங்கள் இன்றைக்கு ஓயாத பிரச்சனைகளுக்குள்ளாக சிக்கி கொண்டிருக்கிறது. நடக்க வேண்டிய நன்மைகள் இன்னும் நடக்கலை. எதிர்பார்த்திருக்கிறதான நல்ல காரியங்கள் கிடைப்பது போல வரும், கிட்ட வந்தவனே அது அப்படியே காணல் நீர் போல அப்படியே அது மாறி போயிடுது. காணல் நீர்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? நம்ம இப்போ ரோட்டில் போயிட்டு இருக்கும்பொழுது வெய்ய காலத்தில் நமக்கு முன்பாக கொஞ்சம் தூரத்தில் அப்படியே தண்ணீர் தண்ணி அப்படியே கொந்தளிக்கிற மாதிரி தெரியும். அது கிட்ட போனால் அது தண்ணி இருக்காது. அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த பக்கம் ஒரு 20-30 அடிக்கு அந்த பக்கம் திருப்பியுமா அதே போல் தெரியும். இதுதான் காணல் நீர். இதே போலவே நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை பார்க்கணும், தண்ணி குடிக்கணும், நன்மை நடக்கணும் அப்படின்னு தான் சொல்லி நம்ம முயற்சி பண்ணி போயிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்ம போகக்கூடிய இடத்துல அந்த நன்மையை நம்மளால் பார்க்க முடியல. காரணம் என்ன தெரியுங்களா? அதுதான் காணல் நீர். இன்றைக்கு சத்துரு தந்திரமாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனை ஆராதிக்கிறதான, ரட்சிக்கப்பட்டதான, ஞானஸ்நானம் எடுத்ததான அநேக குடும்பங்களுக்குள்ளாக இவ்விதமான தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் இந்த கல்லறையின் ஆவி கிரியை செய்கிறது. அதை நாம் ஒத்துக்கொள்ளவே வேண்டும். ஒத்துக்கிட்டாலும் உங்களுடைய வாழ்க்கையில் கல்லறையினாலே கட்டப்பட்டு இருக்கிறீர்கள். நிறைய கல்லறைகள் என்ன பண்ணியிருக்கு, நிறையா கட்டி சிமெண்ட்டெல்லாம் போட்டு கட்டி மார்பிள் ஸ்டோன்லாம் வச்சு அவங்க வெளியே வர முடியாதபடிக்கு ஏற்கனவே அவங்க சிறையில் இருக்கிறாங்க. அதுக்கு மேலே நாமளும் ஒரு கட்டடத்தை கட்டி அவங்கள என்ன பண்ணிட்டோம், இன்னும் பத்திரப்படுத்தி இருக்கிறோம். கர்த்தருடைய வருகையில் ஆயத்தமாக பறந்து போகணுன்ற அந்த நம்பிக்கையுடையவங்க கூட நிறைய பேருக்கு மேலே கல்லறை கட்டப்பட்டு இருக்கிறது. கல்லறை கட்டுவது தப்பு கிடையாது, ஆனால் அதில் நமக்கு ஒரு நம்பிக்கையே இருக்கக்கூடாது. அதுக்குள்ளே வச்சுதான அந்த ஆத்மா, அதுக்குள்ளே இருக்கிறதான சரீரம், அது என்ன பண்ணிடும், அழுகி நாற்றம் எடுத்து புழு பொடுத்து அது அழிந்து கொண்டே இருக்கும். அதுதான் அந்த கல்லறைக்குள்ளே இருக்கிறதான அந்த சரீரத்தினுடைய நிலைமை. அது நம்ம போய் பக்கத்தில் இருந்து பார்க்கலாமா, தொடலாமா அப்படின்னா ஒரு சில காரியங்களை நம்மளால் கண்களினாலே பார்க்க முடியாது. பார்த்தோன்னே அப்படியே குமட்டல் வரும், வாந்தி வரும், அந்த நாற்றம் நம்முடைய வயிற்றை பிடுங்கும். அப்படிப்பட்டதான சூழ்நிலை தான் அந்த கல்லறைக்குள்ளே இருக்கிறதான அந்த பணத்தின் மேலே இருக்கிறது. ஒருவேளை ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுன்னா அது அப்படியே என்ன பண்ணிடும், மக்கி போயிடும். அந்த எலும்புகள், நம்ம ரொம்ப கேவலமாக பேசுகிறோம் பார்த்தீங்களா, நம்முடைய சரீரத்தில் ஒரு அவயவம், இந்த முடியை சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த முடிக்கு கூட அழிவே இல்லை. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி
அந்த புதைத்ததான அந்த மனிதனுடைய அந்த முடி தலைவாரி போட்டிருந்தா அது எத்தனை வருஷம் கழித்து அந்த கல்லறையை திறந்தாலும் சரீரத்தில் இருக்கிறதான அந்த சதை எலும்பு எல்லாமே இத்து போய் புழுக்களினாலே சாப்பிடப்பட்டு மீதியாக இருக்கிற எலும்பும் அந்த முடி அந்த நகம் இது மாத்திரம்தான் இருக்கும், வேற ஒன்றுமே இருக்காது. சரி, இப்போது இதை போல தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பம் என்று ஒன்று இருக்கிறது, நம்முடைய வீடு என்று ஒன்று இருக்கிறது. அதற்கு அழகாக சுண்ணாம்பு அடித்து பெயிண்ட் அடித்து எல்லாமே பண்ணி வச்சுருக்கிறோம். ஆனால் குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை. நடக்க வேண்டிய நன்மைகள் நடக்காமல் இருக்கிறது. சரீரத்தில் நல்லா அழகாக இருக்கிற பவுடர்லாம் அடித்து நல்லா தலையெல்லாம் வாரி நல்லா ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆனால் என் சரீரத்துக்குள்ள ஒரு வியாதி, ஒரு மரண வியாதி ஒன்று இருக்கிறது. இதுக்கு எங்கே போனாலும் மருந்து கிடையாது. இந்த இதையை சாப்பிட்டுக்கிட்டே நீ உயிரோடு இருக்கிற வரலும் நீ உயிரோடு இருக்கணும்னா இந்த மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா என்னுடைய சரீரம் அந்த மரண குழிக்குள்ளாக இருக்கிறது என்பதை நான் ஒத்துக்கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு நான் என்னென்னலாம் பவுடர் அடித்து அழகாக ட்ரெஸ் பண்ணி எல்லாமே செய்யலாம், ஆனால் என்னுடைய வாழ்க்கை ஒரு மரண குழிக்குள்ளாக இருக்கிறது என்று சொல்லி நான் ஒத்துக்கொள்ள வேண்டும். இப்போ இதிலேருந்து வெளியே வர்றதுக்கு நமக்கு விடுதலை ஒரு வழியே இல்லையா, ஒரு விமோச்சனமே இல்லையானா மரணத்தை ஜெயமாக விழுங்கினதான இயேசு கிறிஸ்துவை அவருடைய சரீரத்துக்குள்ளாக புகுந்து மரித்து போன இயேசுவையே உயிரோடு எழச் செய்ததான பரிசுத்தாவியானவர் என்னுக்குள்ளாக, என்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக, என்னுடைய குடும்பத்துக்குள்ளாக, என் தொழிலுக்குள்ளே இருப்பாரானால் அவர் என்னை புதுப்பிக்க போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் கொடுப்பார். செத்து போன மரித்து போன நிலையில் இருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புது நம்பிக்கையை கர்த்தர் கொடுப்பார். அந்த தேவனை தான் இந்த காலை வேளையில் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ வருஷங்களாக ஆராதித்து கொண்டு இருந்தாலும் இன்னும் நம்முடைய மரித்து போன நிலைமையிலிருந்து ஒரு விடுதலையே கிடைக்காம இருக்கிறோமே. இது எத்தனை நாட்களுக்கு இப்படியே போராடி கொண்டே இருப்பது? மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்க வேண்டியதான நான் ஆண்டவருக்கு முன்பாக உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னாலும், ஆராதனைக்கு வரேன், சபைக்கு வரேன், கிறிஸ்தவன், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், ஆராதிக்கிறேன்னு சொன்னாலும் என்னுடைய வாழ்க்கையில் மரித்து போன நிலைமை இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு என்ன மகிமை இருக்குது? ஆண்டவருக்கு ஒரு பிரயோஜனமே இல்லை. கடந்த நாட்களில் அருமையான ஒரு சகோதரர் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவருக்கு 46 வயதாக தான். சொன்னார், இன்னும் எனக்கு திருமணம் ஆகலை, என் குடும்பத்தில் நடக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்க மாட்டேனுது, திருமண காரியங்கள் பெண்ணெல்லாம் பார்த்து எல்லாம் நிச்சயம் பண்ணுறான்னு போகிற நிலைமையில் அது திடீர்னு அப்படியே கட்டாயிடுது. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், நான் ஒரு பெரிய சபையில் அங்கத்தினராக இருக்கிறேன், சபையில் சாட்சி சொல்லுவேன், சபையில் காணிக்க போடுவேன், சபைக்குரிய எல்லா காரியங்களையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் ஏன் வாழ்க்கையில் இந்த தடைகள் ஏன் இருக்கிறது? நான் இதற்காக நான் தேடிக்கொண்டிருந்த பொழுது உங்களுடைய ஜெபத்தை நான் பார்த்தேன், இன்டர்நெட்டில் யூடியூப்பில் பார்த்தேன். அந்த ஜெபத்தை பார்த்துட்டு அதில் நீங்கள் சொன்ன காரியங்கள் எல்லாம் எனக்கு புதிதாக இருக்கிறது. என்னுடைய சபையில் இதை குறித்து அவங்க சொல்லலை, நீங்கள் சொல்கிறீங்க, அதை யோசித்தா அது உண்மையாக தான் இருக்குது, அது ஏன் என் வாழ்க்கையில் நடக்கலைன்னு சொல்லி சொன்னார். இப்போ நான் சொன்னேன், நீங்கள் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னாலும் மரித்து போன நிலைமையில் இருக்கிறீங்க. உயிரோடு இருக்கிறவனுக்கு தானே திருமணம் செய்யணும், உயிரோடு இருக்கிறதான உனக்கு தானே திருமணம் நடக்கணும். 46 வயதாகிறது, நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை கொடுப்பாருங்க. நீங்கள் அவரை விசுவாசிங்க, அறிக்கை செய்யுங்க. இந்த ஜெபங்களை நீங்கள் வன்முறையாய் போராடி நீங்கள் ஜெபிக்கலைன்னா இந்த காரியம் இன்னும் 70 வருஷம் ஆனாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. இதை தான் நான் இங்கே இருக்கிறதான நம்ம எல்லாருக்குமே சொல்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் தடைப்பட்டிருக்கிறதான நன்மைகள், அதை குறித்து யோசிக்கும் பொழுது ஒரு கவலையாக இருக்குது, ஒரு பாரமாக இருக்குது. அதற்காக நீங்கள் கண்ணீர் விட்டு அழுகிறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, உபவாசம் பண்ணுறீங்க. ஆனால் அந்த குறிப்பிட்ட நேரம் தான், அதுக்கப்புறம் மறந்து போயிடுறோம், திருப்பியும் பழைய நிலைமைக்கு வந்துடும்.
மறுபடியும் மரித்து போன நிலைமைக்கு வந்துடும். அப்போ இந்த காரியம் என் வாழ்க்கையில் நடக்காத வரையிலும் நான் செத்து போன நிலைமையிலே இருக்கிறேன். உயிரோடு எழச் செய்கிறதால பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிறார். அவர் என் வாழ்க்கையை புதுப்பிக்க, உயிரடைய செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும். நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் நம்புகிறேன். நம்பலாம், ஆனால் ஒரு யுத்தம் செய்யணுங்க. பிசாசு நமக்கு சேர வேண்டிய நன்மைகளை அவன் என்ன பண்ணிட்டான்? அவன் தன்னுடைய கைகளில் எடுத்து கொண்டிருக்கிறான். நம்முடைய குடும்பத்துக்கு நடக்க வேண்டிய நன்மைகள் நடக்கலை. அந்த சகோதரர் சொன்னார், இன்னும் நான் சொல்லணும்னா எங்கள் குடும்பத்தில் நான் மாத்திரம் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். எங்கள் அம்மா அப்பாலாம் இன்னும் ரட்சிக்கப்படல. எங்கள் சொந்தங்களெல்லாம் இன்னும் ரட்சிக்கப்படல. நாங்கள் இன்னும் விக்கிரக ஆராதனையில் தான் அவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, எனக்கு நடக்க மாட்டேனது. இதுதான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். அவங்களுக்கெல்லாம் நடக்குது, உங்களுக்கு ஏன் நடக்க மாட்டேனது? அதை யோசிச்சிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். இப்போ தான் நான் யோசிக்கிறேன் அப்படின்றார். இப்போ நம்மளும் யோசித்து பார்ப்போம். மற்ற குடும்பங்கள் எல்லாம் நடக்குது, மற்ற பிள்ளைங்களுக்கு நடக்குது, ஏன் பிள்ளைக்கு ஏன் நடக்கலை? மற்ற பிள்ளைங்களாம் நல்லா படிக்குது, ஏன் பிள்ளை ஏன் படிக்காமல் இருக்குது? மற்ற குடும்பங்களெல்லாம் செல்வ செழிப்பாக இருக்கிறாங்க, அவங்க விக்கிரகத்தை ஆராதித்து கொண்டு இருக்கிறாங்க, தேவனை அறியாதவங்க. அவங்கள நம்ம பார்த்து புறஜாதிகள்னு சொல்கிறோம். ஆனால் புறஜாதிகளும் நல்லா இருக்காங்களே. நகை தான் ஒரிஜினல், நகை தான் கத்தரை அப்படியே வேரோட பிடுங்குறோன்னு சொல்கிறோமே. நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? நாம் இதற்காக ஜெபிக்கிறோமா? இதற்காக பாரத்தோடு நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? இதற்காக இடைவிடாமல் ஜெபிக்கிறீங்களா? ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்துக்கென்று பிரத்யேகமான ஒரு விரோதி ஒருத்தர் இருக்கிறான். அவன் ஏதோ நேற்று இல்லை போன வருஷத்தில் இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டவன் அல்ல. நீங்கள் பிறப்பதற்கு முன்பாகவே இந்த பூமியில் உங்களுடைய சந்ததியை கட்டி வைத்து நடக்க வேண்டிய நன்மைகளை தடை செய்து உங்களுடைய முற்பிதாக்கள் போராடி கொண்டிருந்ததான அதே காரியத்தில் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்கிற நாமளும் போராடி கொண்டே இருக்கிறோம். அப்போ நம்முடைய எதிராளி ஒருவன் உண்டு. அவன் நம்மளை விட வயதில் மூத்தவன். போய் அவங்க முன்னாடி ஜோமன் அவன் சொல்லுவான், நீ சின்ன பையன், நீ என்ன செய்ய போகிற? என்ன? நான் ஆணாகப்பட்டதான ஆதாம் ஏவாளை விழ செய்தவன், தாவீதையே பாவத்தில் விழ செய்தவன், இயேசு கிறிஸ்து விரோதமாகவே குற்றம் சாட்டிய அவரை மரித்து போக வைத்தேன். அதோடு நிறுத்திக்குவான். ஏன்னா மரித்து போன இயேசு உயிரோடு எழுந்துட்டாரு, அதை அவன் சொல்ல மாட்டான். அப்போ நம்முடைய விசுவாசமும் எப்படி தான் இருக்குது? ஆதாம் ஏவாளிலிருந்து இருக்குது, எல்லாமே இருக்குது. தாவீதை குறித்து வாசிக்கிறோம், சிம்சோனை குறித்து வாசிக்கிறோம், எல்லாரை குறித்தும் பார்க்குறோம், படிக்கிறோம், பேசுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் இடிந்து போன நிலைமையிலேயே இருக்கிறதான வாசல்கள், ஜன்னல்கள் உண்டு. நம்முடைய குடும்பத்தை தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய வீடு நெருப்பு பற்ற வைக்கப்பட்டிருக்கிறது. இது நடுவில் நான் ஒரு முக்கியமான ஒரு ஜெப குறிப்பை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மணிப்பூர் மாநிலத்தில் எத்தனை பேர்த்துக்கு தெரியும் தெரியல, கடந்த சில நாட்களாக ஏறக்குறைய 40க்கு மேன்றாக சபைகள் எரிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னால் அங்கே கிறிஸ்தவர்கள் அதிகம். அப்போது இந்த மத விரோதிகள் என்ன சொல்கிறாங்க, இந்த ஆண்டிலேயே நாங்கள் இந்தியாவை இந்து நாடாக மாற்றணும், கிறிஸ்தவங்கள் எல்லாத்தையும் நான் அழித்து ஒழிக்கணும்னு சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. பயங்கரமான தாக்குதல். நிறைய பேர் சாலையில் அப்படியே மரித்து போயிருக்கிறாங்க. கண்டவன சுடணும்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்கிறான் அரசாங்கத்தில். அதனால் நல்லவங்க கெட்டவங்க யார் ரோட்டில் வந்தாலும் எல்லாத்தையும் சுடுறாங்க. நிறைய பைபிள் காலேஜஸ் எல்லாம் நிறைய எரிச்சிட்டாங்க, நிறைய புஸ்தகங்களால் எரிக்கப்பட்டு இருக்கிறது. அப்போது இந்த இந்திய தேசத்தில் எழுப்புதல் வரணும்.
இந்திய தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய பாரம். நம்முடைய குடும்பத்திலேயே மரித்து போன நிலைமையில், எழுப்பதில் இல்லாத நிலைமையில் நாம் உலகத்தின் எழுப்புதலுக்காக, இந்தியாவினுடைய எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணி, அவன் சொல்லுவான், நீ மணிப்பூரை பாருடா, எவ்வளோ காரியங்களை செய்துக்கிட்டு இருக்கிறேன், நீ என்னமோ இன்னைக்கு வந்து ஜெபம் பண்ணுறீ அப்படின்வான். அதனுடைய நம்ம ஜெப நேரம் என்பது பத்தாது. இன்னும் அதிகமாக இரவும் பகலும் இடைவிடாதபடிக்கு தேவ சமூகத்திலே நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அந்த ஜெபம் வன்முறையான ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலேயே வன்முறை ஜெபம் இல்லாதபடிக்கு கட்டப்பட்டிருக்கிற, அழிக்கப்பட்டிருக்கிற நிறைய காரியங்கள் இருக்கும் பொழுது நாம் எப்படி மற்றவங்களுக்காக ஜெபிப்பது? அப்போ அந்த கல்லறை என்பது எதிர்காலங்கள், அந்த மனிதனுடைய, குறிப்பிட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில், புதைக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நன்மைகள், கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள், சுகங்கள் எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் போட்டு மூடி வச்சிட்டோம். செத்து போயிட்டாரு, அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை, உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னாலும் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கவே இல்லை, நடக்க முடியல. அப்போ இதற்காக நம்ம ஜெபிக்கிறது எந்த அளவில் நம்முடைய ஜெபம் இருக்கணும்? போராடி ஜெபிக்கணும். பவுல் சொல்றாரு, நான் ஜெபத்திலே போராடுவது போல நீங்களும் போராடுங்கன்னு சொல்றாரு. அவருடைய போராட்டம் எப்படி இருக்கான்? பிரசவ வேதனைப்படுவது போல. ஒரு ஆத்துமாவை பெற்றெடுப்பதற்கு அவர் என்ன பண்றாரு? பிரசவ வேதனைப்பட்டு ஜெபிக்கிறார். இன்னைக்கு நம்முடைய ஜெபம் அபிதமான ஜெபமாக இருக்கிறதா? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக நம்ம போராடி ஜெபிக்கணும். நமக்காக மற்ற குடும்பங்கள் ஜெபிக்கலாம், சபை மக்கள் ஜெபிக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் ஜெபிக்காமல் இருக்கிற வரையிலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உயிர்த்தெழுந்ததான வல்லமை செயல்படவே முடியாது. ஆகவே சுடுகாடு என்பது ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறதான காரியம். இன்னைக்கு நிறைய பேர் அந்த கல்லறையில் போய் நம்ம என்ன பண்ணிட்டுருக்காங்க, அவங்களுடைய சொந்தக்காரங்களை நினச்சி, உறவுக்காரங்களை நினச்சி கண்ணீர் விட்டு அழுது அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு மாட்டிக்கிட்டு அதுக்கு முன்னாடி போய் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த கல்லறைக்கே போய் அங்கேயே போய் நின்று அவங்க தன்னுடைய உள்ளத்தினுடைய வியாகுலத்தெல்லாம் சொல்லி அவங்க அழுகிறாங்க. இவங்க நினைக்கிற மாதிரி அந்த செத்து போனதான அந்த ஆத்மாவுக்கு இவங்களுடைய உள்ளத்தினுடைய வியாகுலம், குடும்பத்தினுடைய கஷ்டம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்க எல்லாத்தையும் மறந்து போன நிலைமையில் இருக்கிறாங்க. அப்போ அங்கே போய் நீங்களும் நானும் அந்த மாதிரி கல்லறையில் நின்று கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கும் பொழுது அங்கே இருக்கிறதான பிசாசுகள் அதுதான் நமக்குள்ள தொல்லையை கொடுத்துட்டே இருக்குது. நம்ம பண்ணுற ஜெபத்தை எல்லாத்தையும் அது கேட்டுக்கிட்டு, ஓ இப்படி பண்ணுறதா, இப்படி ஆகுதா, இது நடக்க மாட்டேன்னுதா, உன் குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனையா அப்படின்ட்டு அது என்ன பண்ணுது, அதை கேதர் பண்ணி அதை சேகரித்து மற்ற மேலே இருக்கிறதான அந்த ஆவி மண்டலத்தில் இருக்கிற தீமை செய்கிற வல்லமைகளுக்கு கட்டளை எழுது. இப்போ நான் ஒருவேளை அடைக்கல் நகர் பகுதியில் இருக்கிறேன்னு வச்சுங்க, நான் போய் அப்படி வேண்டிக்கிட்டு இருக்கிறேன். அங்கே இருக்கிற ஆவி அதை எடுத்துக்கிட்டு போய் அடைக்கல் நகருக்கு மேலே இருக்கிறதான அந்த பலவான் கையில் இப்படி ஒரு குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, அதை இன்னும் அதிகமாக்கு. அவன் ஒரு நாள் குறைக்க பண்ண மாட்டான், நன்மை செய்யவும் மாட்டான். ஏன்னா அவன் பேர் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரமாட்டான். அப்போ அவனுடைய கையில் கொடுத்தவனே அவன் என்ன பண்ணுவான், இன்னும் அவனுக்கு மேலே இருக்கிறதான மேலே இருக்கிற பிசாசுகளுக்கு அவன் பாஸ் பண்ணுவான். அதுக்கப்புறம் என்னோட தொடர்பு இருக்கிறதான எல்லா நெட்வொர்க்ஸுக்கும் அவன் தன்னுடைய கட்டளைகளை கொடுப்பான். எப்படி நமக்கு நெட்வொர்க்கு ஃபோனில் இருக்குதோ, இன்டர்நெட்டில் இருக்குதோ, அதே போலவே பிசாசும் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், நிறைய இன்டர்நெட் வச்சிருக்கிறான். நீங்கள் ஒரு இடத்துக்கு பொண்ணு பார்க்க போகும்பொழுது அங்கே பாஸ் பண்ணுவான், இந்த மாதிரி ஒருத்தர் வரப்போகிறாங்க, உங்கள் வீட்டுக்கு தான் வரப்போகிறாங்க, இவங்களுக்கு நீ இப்படி சொல்லு அப்படின்னு. அவங்க வான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம போன பின்னாடி இப்போ இல்லை, அடுத்த மாதம் பார்க்கலாம், இல்லை நீங்கள் போங்க நான் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அப்பயே நமக்கு பகீர்னு ஆகிடும். என்னடா நம்ம நம்பிக்கையோடு வந்தோமே, எப்படி இது தெரியுது அவங்களுக்கு?
பிசாசுடைய ராஜ்யத்தில் இருக்கிறதான அந்த ஒழுங்கு, அந்த ஐக்கியம் இன்றைக்கு தேவ பிள்ளைகள் என்று சொல்லுகிறதான நம்முடைய வாழ்க்கையில், சபையில் இல்லாமல் போய்விடுகிறது. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்துக்களை பரிமாறி செய்ய வேண்டிய தீமைகளெல்லாம் செய்யும்படியாக அவன் அங்கங்கே ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். நம்ம ஜெபிப்பதில்லை, நமக்குள்ள ஒரு ஐக்கியம் இல்லை. அதனால் மற்றவங்க சொல்லுகிறதான மற்றவங்க பாரத்தை குறித்து நமக்கு இருதயத்துக்குள்ளே வர்றதே இல்லை. அப்படி சொல்லிட்டாங்களா அப்படின்ற ஐயோ பாவம் அப்படின்னு அந்த மாதிரி தான் உச்சி கொட்டிக்கிட்டு இருக்கிறோம் ஒழிய தேவ சமூகத்தில் நம்ம கண்ணீர் விட்டு அலறதே இல்லை. மனுஷன் முன்னாடி போய் கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்கிறோம். டாக்டருங்களுக்கு முன்னாடி போய் கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்கிறோம். வக்கீலுங்களுக்கு முன்னாடி போய் கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்கிறோம். எனக்கு இருக்கிற ஒரே நலம் தாங்க, இந்த நிலத்தை எதிராளி இப்படி பண்ணிட்டு இருக்கிறேன், நீங்கள் ஏதோ பார்த்து நீங்கள் கொஞ்சம் எனக்காக வாதாடுங்களேன், வழக்காடுங்களேன் அப்படின்னும். அங்கே விடுறதான கண்ணீரை விட்டுட்டு தேவ சமூகத்தில் நீங்களும் நானும் கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கும் பொழுது அந்த கண்ணீரினுடைய மதிப்பே அதிகமாக இருக்கும். காரணம், நம்ம விடுற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் வீணாக போகவில்லை. தேவ சமூகத்தில் அதை என்ன பண்ணிக்கிறாரு, அவர் துருத்தியில் கணக்கு வைத்திருக்கிறார். இப்போ உங்களுடைய கண்ணீர் அளவை பார்த்தா, குடும்பத்துக்காக நீங்கள் பாரப்படுறீங்க, பிள்ளைகளுக்காக நீங்கள் வேதனைப்படுறீங்க, அதை மற்றவங்க கிட்ட சொல்லி கண்ணீர் விட்டத அளவும் தேவ சமூகத்தில் எதற்காக கண்ணீர் விட்டதான அளவும் எந்த அளவில் இருக்குதுன்னு பார்த்தா, மனுஷனுக்கு முன்னாடி உலகத்துக்கு முன்னாடி அழுததான அந்த கண்ணீர் ரொம்ப அதிகமாக இருக்கும். தேவனுக்கு முன்பாக கண்ணீர் விட்டு அழுதது ரொம்ப சொற்பமாக இருக்கும். ஒரு 10 சொட்டு கூட இருக்காது. அப்போ எப்படி நமக்கு ஜெயம் வரும்? நமக்கு எதிராக இந்த கல்லறையின் ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. நடக்க வேண்டிய நன்மைகளை தடை பண்ணி கொண்டிருக்கிறது. கிடைக்க வேண்டிய சுகத்தை தள்ளி போட்டு கொண்டே இருக்கிறது. அடைக்க வேண்டிய கடனை இன்னும் அடைக்க முடியல. வீடு அஸ்திபாரம் போட்டாச்சு, அதுக்கு மேலே கட்ட முடியல. கட்டி இருக்கிற பூச முடியல. அப்படியே ஓப்பனாக இருக்குது. இது எத்தனை நாட்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்? நம்ம உணரணும், நம்முடைய எல்லைகளுக்குள்ள கல்லறையின் ஆவி என்று ஒன்று கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அதனுடைய பிடியிலிருந்து நீங்கள் விலகி வரலன்னா உங்களுடைய குடும்பத்தில் எந்த நன்மையும் நடக்காது. நீங்கள் எத்தனை நாள் உபவாசம் போட்டாலும் சரி, எத்தனை ஊழியக்காரங்க கிட்ட போய் நீங்கள் கடிதம் போட்டு இல்லை அவங்களுக்கு போய் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணாலும் சரி, உங்கள் மேலே இருக்கிற கட்டுகளை யாராலும் அவிழ்க்க முடியாது. உங்கள் மேலே இருக்கிற கட்டை உங்களால், உங்களுடைய ஜபத்தினால தான் கட்டவிழ்க்க முடியுமே ஒழிய, மற்றபடி கட்டவிழ்க்கிற ஜபம் அது இருக்குது, இந்த ஜபம் அந்த ஜபம், எல்லா ஜபத்துக்கும் போனால் ஒரு கட்டவிழும் அவள் இன்னும் இருக்க என் மேலே கட்டு அதிகமாகி கொண்டே இருக்கிறது. நடக்க வேண்டிய நன்மைகள் இன்னும் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் தேவனா? என் ஜபத்தை கேட்கலையா? நம்முடைய ஜபத்தை கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாகவும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாதபடிக்கு அவருடைய கரங்கள் குறுகி போகவும் இல்லை. இப்போ செவிகள் நன்றாக தான் திறந்திருக்கிறது கர்த்தருக்கு. நம்ம போடுற சத்தம் நம்முடைய அந்த கூரை கூட தாண்ட மாட்டேனுது. நான் கடந்த வாரத்தில் சொன்னது போல, நம்முடைய எதிராளியாகிய பிசாசு அவன் பயங்கர திட்டத்தோடு நமக்கு எதிராக ஒரு கருத்த மேகத்தை போல, ஒரு கருமையான மேகத்தை போல, ஒரு கருத்த வானத்தை, ஒரு கருத்த இரும்பு தடையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். நீங்கள் கீழே இருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. ஜெபம் பண்ணும்பொழுது அதில் லேசாக ஒரு சின்ன ஒரு புகை மாதிரி ஒரு நெருப்பு துளி ஒன்று தோன்றுது. அதுலேருந்து அப்படியே கண்டினியூஸாக போச்சுன்னா அந்த மேலே இருக்கிற இரும்பு தர உடையும். ஆனால் இது போய் டச் பண்ணுறதுக்குள்ளார நம்ம மேலேருந்து கண்காணித்து கொண்டு இருக்கிற தீமை செய்கிற வல்லமைகள், பலவான்கள், அவங்க குடும்பத்து எல்லைகளுக்குள்ளே இருக்கிற ஆவிகளுக்கு ஒரு கட்டளை கொடுப்பான். அவங்க ஃபோன் அடிக்கிற மாதிரி பண்ணி யாராவது ஒருத்தரை கூப்பிடவை, இல்லைன்னா அது வரல வராதவங்க நம்ம வீட்டுக்கு அப்போ தான் வந்திருப்பாங்க.
காலிங் பெல் அடிக்கும். நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், கட் பண்ணிவிட்டு அங்கே போய் பேசிகிட்டு இருப்போம். இங்கே அந்த நெருப்பு மாதிரி தோன்றுச்சு பார்த்தீங்களா, அது என்ன ஆகிடும், அப்படியே அவிஞ்சு போயிடும். அப்புறம் மறுபடியுமா வந்து உட்காந்து ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, திருப்பியும் ஒரு சத்தம், இல்லைன்னா ஒரு பால்காரன், அங்கே போய் பேசிக்கிட்டே திருப்பி வருவோம். அப்படி இல்லைன்னு வச்சுங்க, உபவாசத்தோடு ஜெபித்து இருக்கும் பொழுது திடீர்னு நமக்கு கிச்சன் பக்கம் போகலான்னு இருக்கும், இல்லைன்னா பாத்ரூமுக்கு போவோம். பாத்ரூம் போய்ட்டு அப்படி கிச்சனில் எட்டி பார்த்தா அங்கே ஏதோ நல்ல மசாலா வடையோ ஏதோ ஒன்று இருக்குதுன்னு வச்சுங்க, போய் அதை எடுத்து அப்படியே நைஸாக வாயில் கொஞ்சம் போட்டுட்டு யார் பார்க்குறா அப்படின்ட்டு வந்துடுவோம். திருப்பி வந்து இங்கே ஆண்டவர் 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 ஆண்டவர். இப்படி தான் நம்முடைய நாட்கள் கழிந்து கொண்டே இருக்கிறது. பிசாசுடைய தந்திரங்களை நீங்களும் நானும் தெரியாதவைகள் அல்லவே அப்படின்னு பவுல் கேட்குறார் சொல்கிறார். இப்போ இதெல்லாம் பிசாசுடைய தந்திரம். இவன் எதுக்கெடுத்தாலும் ஒரு பேய் ஒரு பிசாசுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. ஆனால் நான் சொல்ல வேண்டியதை நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இதிலிருந்து விடுதலை பண்ண வேண்டியது நீங்களும், நீங்கள் இணைந்து போகக்கூடியதான உங்களுடைய தேவனும் தான் உங்களுக்கு விடுதலையை தரணுமே ஒழிய, மற்றபடி ஜெபிக்கிறதான நாங்களோ இல்லை சபையோ உங்களுக்கு எதையும் செய்ய முடியாது. உங்களுக்காக போய் ரெப்ரசன்ட் பண்ணலாம். போய் ஆண்டவரே தேவ சமூகத்தில் போய் ஆண்டவரே இந்த குடும்பத்து மேலே இரக்கமாக இருங்க, இந்த குடும்பத்தை ஆளுகை செய்யுங்க, இந்த குடும்பத்தில் நடக்க வேண்டிய இவ்வளோ நன்மைகள் இருக்கிறது, கிடைக்க வேண்டிய கிடைக்காத காரியங்கள் இவ்வளோ இருக்கிறது, இந்த குடும்பத்துக்கு எதிராக இவ்வளோ பிசாசுடைய திட்டங்கள் இருக்கிறது, அது எல்லாத்திலிருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலையை தாங்க ஆண்டவரே, விடுதலையை தாங்க ஆண்டவரேன்னு இங்கே ஜெபிக்கலாம். ஆனால் விடுதலையை பெற வேண்டியதான நாம் இன்னொரு பக்கம் உக்காந்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு மற்ற மனுஷங்கக்கிட்ட போய் அழுதுகிட்டு இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு என்னைக்கு தான் விடுதலை வரும்? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை கட்ட போதுமானவராக இருக்கிறார். இந்த கல்லறையில் ஆத்துமாக்களை சிறைப்படுத்துகிறதான சிறைகள் உண்டு. நம்முடைய ஆத்துமாவை கட்டி வைக்கும்படியாக சிறை கதவுகள் உண்டு. இது நம்ம என்ன பண்ணணும், அந்த சிறை கதவுகள் உடைக்கப்படும்படியாக நம்ம ஜெபிக்கணும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்திலிருந்து 54ஆம் வசனம் வரலும் வாசிக்கலாம் பாருங்க. இது இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது நடந்த ஒரு காரியம். இயேசு மறுபடியுமாய் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். 100க்கு அதிபதியும் அவனோடு கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியும் சம்பவித்த காரியங்களை கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்து உயிர் விட்டவுடனே தேவாலயத்தில் இருந்ததான திரைச்சலை 2ஆக கிழிந்தது. அதுவரையிலும் அந்த தேவாலயத்துக்குள்ள, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியாது. ஒரு திரைச்சீலை, அந்த திரைச்சீலைக்குள்ள உள்ள போகணும்னா அந்த பிரதான ஆசாரியர், மகா பிரதான ஆசாரியர் மாத்திரம்தான் வருஷத்துக்கு ஒரு தடவை பலிகளை எடுத்துக்கொண்டு உள்ளே பிரவேசிக்கணும். சும்மா அதுக்குள்ளே போக முடியாது. மற்றவங்கெல்லாம் பிரகாரத்தில் நின்று ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் போவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர் விட்ட உடனே அந்த நடுவில் இருந்ததான திரைச்சீலை 2ஆக கிழிந்தது. இப்போ யார் வேணாலும் அவருடைய சமூகத்தில் போய் ஜெபிக்கலாம். உங்களுக்கு எனக்கு அந்த அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இப்போ தைரியமாக கிருபாசன தண்டையில் வந்து நின்று அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உடையதான நீங்களும் நானும் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் பரலோகத்துக்கு கேட்கப்படும். பரலோகத்திலிருந்து பதில் வந்து நம்முடைய காரியத்தில் ஒரு உத்தரவு கொடுப்பார். அப்போ இங்கே பார்க்குறோம், அவர்கள் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்களாம், பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது, கல்லறைகள் திறந்தது. அப்படின்னா கல்லறையை மூடப்பட்டிருந்ததான கதவுகள் இருந்தது. இந்த கதவுகள் திறக்கப்பட்ட பொழுது அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது.
அவர் உயிர் தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். இப்போ ஒரு எம்எல்ஏவோ இல்லைன்னா ஒரு பிரைம் மினிஸ்டரோ வரும்பொழுது அவரு கூட நிறைய பிரதிநிதிகள், கட்சி தொண்டர்கள் எல்லாமே வருவாங்க இல்லைங்களா? அப்போ தான் அந்த பிரதம மந்திரிக்கு ஒரு மதிப்பு இருக்கும். இப்போ நம்முடைய தேவன் உயிரோடு எழுந்துட்டார்ல, அவர் கூட ஒரு கூட்ட ஜனம் போகணுமா இல்லையா? அப்போ அது வரையிலுமே இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுகிற வரையிலும் மரித்து போன பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாருமே அது வெறும் காவலில் அடைக்கப்பட்டிருந்தாங்க. கதவுகளினால் மூடப்பட்டிருந்தது. அந்த கதவை திறந்தார். இயேசு கிறிஸ்து அந்த கல்லறைக்கு போனார், பாதாளத்துக்கு போனார். ஏன் போனார்? அங்கே காவலில் இருந்ததான ஆத்துமாக்கள், காவல் காக்கப்பட்டிருந்ததான ஆத்துமாக்கள், நல்ல ஆத்துமாக்கள், கெட்ட ஆத்துமாக்கள் எல்லாமே காவல் பண்ணப்பட்டிருந்தது. இதில் நல்ல ஆத்துமாக்களும் காவல் பண்ணப்பட்டதான இடத்துல இருந்தது. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இயேசு அப்படின்றத தன்னை காண்பிக்கும்படியாக தான் மரித்ததையும் அதன் மூலமாக ஏற்பட்ட காயத்தின் தழும்புகளையும் அவர்களுக்கு காண்பித்து தன்னுடைய இரத்தத்தை அவர்கள் விசுவாசிக்கும்படி செய்து ஒரு பிரசங்கம் பண்ணி அவங்கள ஆயத்தப்படுத்தி அவங்கள மேலே கூட்டிகிட்டு போயிட்டார். இதுதான் இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது நடந்தது. இப்போ மறுபடியுமாக நம்மை சேர்க்கும்படியாக வரப்போகிறார். ஆனால் நம்ம இன்னும் மரித்து போன நிலைமையிலே இருக்கிறோம். உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னாலும் மரித்து போன நிலைமையிலே நீங்களும் நானும் இருக்கும் பொழுது எப்படி நம்மளை கர்த்தரை எதிர்கொண்டு போக முடியும்? வருகையின் பாடல்களை பாடுறோம், வருகையின் செய்திகளை கேட்கிறோம், ரொம்ப நல்லா இருக்கு. எம்டி ஜெகன் பேசும்பொழுது ரொம்ப உற்சாகமாக இருக்கிறது. வருகை குறித்ததான காரியங்களை அவர் தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறார். அதெல்லாம் கேட்கும் பொழுது நமக்கு ஒரு உற்சாகம் வருது. ஆனால் அந்த வருகையில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வமோ ஒரு எதிர்பார்ப்போ நம்மக்கிட்ட இல்லாமல் போயிடுது. காரணம், நம்ம மரித்து போன நிலைமையில் இருக்கிறோம். இந்த காலை வேளையில் அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களை உற்சாகப்படுத்தும்படி நான் சொல்லுகிறேன். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 28 29 வசனங்களை வாசிக்கலாம். 131ஆம் பக்கத்தில் இருக்குது 5ஆம் அதிகாரம். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். இப்போது பிரேத குழியில் இருக்கிறதான நமக்கு தேவனுடைய சத்தம் கேட்கப்படுகிறது. அவருடைய வார்த்தைகளை இப்போ நீங்களும் நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாருமே பிரேத குழிகளுக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கிறோம். கல்லறையின் ஆவியினால் கட்டப்பட்டிருக்கிறோம். வர வேண்டிய நன்மைகள் இன்னும் நடக்கலை, கிடைக்கல. இன்னும் போராட்டம் தான். இன்னும் கண்ணீருக்கு ஒரு முடிவில்லை, கவலைக்கு ஒரு முடிவில்லை. நம்ம யாவரும் அவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கேட்கிறதான நாம் அதுக்கப்புறம் பாருங்க 29ஆம் வசனம். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். இப்போ கல்லறையில் அடைக்கப்பட்டிருக்கிறதால நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையை சத்தத்தை கேட்டு நம்ம இப்போ புறப்பட்டு போக போகிறோம், வீட்டுக்கு போக போகிறோம். ஆனால் நன்மை செய்கிறவர்கள் ஜீவனை அடையும்படி புறப்பட்டு போக போகிறோமா, அல்லது தீமை செய்கிறவர்கள் நரகத்துக்குள்ளே போகும்படியாக புறப்பட்டு போக போகிறோமா? இது நம்முடைய கையில் தான் இருக்குது. இப்போ ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, உங்கள் சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன். என்னை கட்டி வைத்திருக்கிற இந்த கொடூர ஆவியிலிருந்து எனக்கு விடுதலையை தர உங்களால் மாத்திரம்தான் முடியும். செத்துப்போன உங்களையே உயிரோடு எழுப்பினதான பரிசுத்த ஆவியானவர் எங்கள் வாழ்க்கைக்குள்ளே எங்களுடைய குடும்பத்துக்குள்ளே கிரியை செய்வீரானால் எங்களை உயிரோடு செய்வீர். நாங்கள் இப்போ போகும்பொழுது உயிரோடு போகணும் ஆண்டவரே. செத்து போனவங்களாக போகக்கூடாது, மறுபடியுமா செத்து போனவங்களாக வரக்கூடாது. இப்படியே எத்தனை வருஷத்துக்கு நம்ம செத்து போய் வந்துக்கிட்டே இருக்கிறோம்.
கர்த்தர் இந்த காலை வேளையில் நம்மை உற்சாகப்படுத்தும்படியாக பேசுகிறார். நமக்கு ஒரு புது ஜீவனை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். அவரை விசுவாசிப்போம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இப்போ நீங்களும் நானும் யாரை விசுவாசித்து வந்திருக்கிறோம்? யாரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம்? இயேசுவை விசுவாசித்து இயேசுவை ஆராதிப்போமானால் நம்ம மேலே ஆவியானவர் ஒரு முத்திரை குட்டித்தாரு. இவன் என்னுடைய மகன், இவள் என்னுடைய மகள், இந்த குடும்பம் என்னுடைய குடும்பம் என்று சொல்லி நம்ம மேலே ஒரு முத்திரையை போடும்படியாக ஆவியானவர் ஆயத்தத்தோடு காத்து கொண்டிருக்கிறார். இப்போ நாம் என்ன சொல்ல போகிறோம்? நம்ம ஆயத்தத்தோடு இருப்போமானால் நிச்சயமாகவே இந்த முத்திரையை நம்ம மேலே போடுவார். நம்முடைய குடும்பம் உயிர் தெழுந்த ஒரு வல்லமையால் நிரப்பப்பட்ட ஒரு குடும்பமாய் இதுவரையும் நடக்க முடியாத தடைப்பட்டிருக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது. அதை நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பாவம் தான் நம்முடைய ஆத்மாவை விழுங்கி இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்க. பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது, குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. நான் இன்று செய்கிறது போல உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான். தகப்பன் பிள்ளைகளுக்கும் அது சத்தியத்தை தெரிவிப்பார். கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், ஆகையால் எங்கள் ஜீவனால் எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தார். மரித்து போகக்கூடிய அந்த தீர்மானத்தின்படி நியமிக்கப்பட்டதான அந்த ராஜா, எசேக்கியா ராஜா, ஆண்டவர் சொல்கிறாரு தீர்க்கதரிசி மூலமாக அவன் சீக்கிரம் செத்து போயிடுவான்னு சொல்லு அப்படின்னு. தீர்க்கதரிசி வந்து சொல்கிறாரு, உன் வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்து, நீ செத்து போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசி அவர் தன்னுடைய இடத்திற்கு திரும்பி போகும் பொழுது எசேக்கியா என்ன பண்ணுறாரு, செவுறு பக்கமாக திரும்பி அழுது, ஆண்டவரே என் கிரியைகளெல்லாம் நான் எவ்வளோ நன்மையெல்லாம் செஞ்சுருக்கிறேனே, என்னை பார்க்க மாட்டீங்களா, என் பாவங்களை மன்னிக்க மாட்டீங்களா, எனக்கு கிருபை செய்ய மாட்டீங்களான்னு செவுறு பக்கமாக திரும்பி அழுகிறாரு. போன தீர்க்கதரிசிக்கு மறுபடியும் ஒரு வார்த்தை ஒன்று வருது, போய் அவன்கிட்ட சொல்லு, அவனுடைய ஆயுசு நாட்களில் 15 வருஷத்தை நான் கூட்டி கொடுப்பேன் அப்படின்றார். உடனே தீர்க்கதரிசி வந்து சொல்கிறாரு, நீ அழாத, உன் வயசில் ஒரு 15 வருஷத்தை ஆண்டவர் திருப்பி கூட்டி கொடுக்குறாராம். உடனே அப்போ தான் அவர் எழுதுகிறாரு, எசேக்கியா ராஜா எழுதி வைக்கிறாரு. 18ஆம் வசனத்தையும் 19ஆம் வசனத்தையும் நம்ம 20ஆம் வசனத்தையும் நம்ம வாசிக்கலாம். பாருங்க. பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது, குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. நான் இன்று செய்கிறது போல உயிரோடு இருக்கிறவனை உம்மை துதிப்பான். தகப்பன் பிள்ளைகளுக்கும் அது சத்தியத்தை தெரிவிப்பான். கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், ஆகையால் ஜீவனால் எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தான். இப்போ நாம் என்ன எழுத போகிறோம்? ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய கடந்த நாட்களில் மரித்து போன நிலைமையில் இருக்கிற உன் குடும்பத்துக்கு நான் இரக்கமாக இன்னும் சில நாட்களை கொடுக்குறேன். அழுதுட்டு இருக்கிற உன் வாழ்க்கையை, உன் கண்ணீரை தொடச்சிக்கோ. உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை தொடச்சிக்கோ. இப்போ நீ ஒரு தீர்மானம் எடுக்கணும். பாதாளம் உம்மை துதிக்காது, மரணம் உம்மை போற்றாது, உயிரோடு இருக்கிற நானும் என் குடும்பமும் கர்த்தரை துதிக்கப் போகிறோம், கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம் என்று சொல்லி நீங்களும் நானும் மாறணுன்றதுக்காக தான் எசேக்கியா ராஜா அந்த நாட்களில் இந்த வசனங்களை எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே இந்த வசனங்களை வாசிக்கிறதான நாம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான எல்லா காரியங்களையும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் தடையாக இருக்குதோ கர்த்தர் நிச்சயமாக நமக்கு உணர்த்திக்கிட்டே இருப்பார். நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா குறைகளையும் அவர் உணர்த்தி கொண்டு இருக்கிறார்.
ஏன் என் குடும்பத்தில் மாத்திரம் இந்த தாமதம் நீங்கள் கேட்கலாம். தாமதம் ஏன்னு சொல்லி கர்த்தர் சொல்லிட்டார். உன்னுடைய ஜெபம் இன்னும் போதலை. வன்முறையாக ஜெபிக்கணும், இரவும் பகலும் ஜெபிக்கணும். எந்த அளவுக்கு கண்ணீர் விடணுமா? நதி அளவுக்கு கண்ணீர் விடுன்றார். நீ கண்ணீர் விடுகிறது ஒரு பெரிய நதியாக புறப்பட்டு ஓடணும். அந்த அளவுக்கு நம்ம கண்ணீர் விட்டு அழுவதற்கு நாம் இந்த நாளில் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க போகிறோம். இதற்குரிய கிருபையை கர்த்தரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமாய் மாறட்டும் ஆண்டவரே. அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை கட்டி வைத்திருக்கிற கல்லறை ஆவிகளிலிருந்து அவர் என்ன பண்ணுவாருன்னா விடுதலையை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஆகவே இந்த கல்லறை தான் மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி மனிதர்களோடு இருக்கிறதான தொடர்பை அறுத்து போட்டு விட்டிருக்கிறது. எசாயா 53 அதிகாரம் 8 பாருங்க. 860 பக்கம் இருக்குது. இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்ல முடியும்? ஜீவனுடைய தேசத்திலிருந்து அறுப்புட்டு போனார். என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். நமக்காக அவர் வாதிக்கப்பட்டார். நமக்காக அவர் அடிக்கப்பட்டார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் தண்டிக்கப்பட்டுட்டார். இனிமேல் நம்ம தண்டிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உரிமை பாராட்டி எடுக்க போகிறோம். ஏசப்பா, நீங்கள் என் பாவத்தை சுமந்துட்டீங்க, எனக்காக ரத்தம் சிந்தினீங்க. நீங்கள் சிந்தின ரத்தத்தினால என் பாவத்தை அக்கிரமத்தை மன்னிங்க. என் சாபத்திலிருந்து விடுதலை தர உங்களுடைய இரத்தத்தினால் எனக்கு மீட்பு உண்டு, நான் அதை நம்புகிறேன் என்று சொல்லி நாம் அறிக்கை செய்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் விடுதலையை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். கல்லறை குறித்ததான உண்மை, மரித்தவர்களை அங்கே என்ன பண்ண போகிறாங்க? அடக்கம் பண்ணுவாங்க. இப்போ நம்ம அந்த இடத்த தோண்டி பார்த்தோம்னா அங்கே அழுகி போனதான சதைகளும் இல்லைன்னா எல்லாமே உருவழிந்து போய் எலும்புகளும் தலைமுடியும் நகமும் தான் காணப்படும். அப்படிப்பட்டதான ஒரு நிலைமையில் இருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையை மறுபடியுமாக உயிர் பெற செய்ய தேவன் போதுமானவராக இருக்கிறார். இதற்காக நமக்கு எதிராக செய்யப்பட்ட மந்திர சூனிய வல்லமைகள் அழிந்து போகும்படியாகவே இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயமாக மாற்றினார். இனி நம்ம மேலே மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. மரணத்திற்கு அதிகாரியான பிசாசானவனை இயேசு என்ன பண்ணார்? தம்முடைய மரணத்தினாலே அவைகள் என்ன பண்ணார்? சாகடித்தார். ஆதாம் ஏவாளால் இழக்கப்பட்டதால் அந்த நன்மையை பிடுங்கி நம்முடைய கைகளிலே கொடுத்திருக்கிறார். நம்ம எத்தனை பேர் அந்த நன்மைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அல்லது தக்க வைத்து கொண்டிருக்கிறோம்? இல்லைன்னா அதை நான் நம்புகிறோமா? ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணும்பொழுதும், ஆண்டவரை, நீங்கள் இந்த நாளில் எனக்காக கொடுத்துருக்கிற அந்த நம்பிக்கையை, நீங்கள் வைத்து போகிறதான அந்த ஆசீர்வாதத்தை நான் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய கரத்திலே பெற்றுக்கொள்கிறேன். இதை அனுபவிக்கும்படியாய், இதில் நான் தங்கி தரித்திருக்கும்படியாய் எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இல்லைன்னு சொன்னால் காலத்துக்கும் நம்ம இப்படியே மரித்து போன நிலைமையிலேயே தான் நம்ம இருப்போம். இந்த சுடுகாட்டில் தான் பிசாசுடைய தீமையான காரியங்களுக்கு தீமையான முடிவுகள் எடுக்கப்படுகிறதான இடமாக இருக்கிறது. நம்ம போய் அங்கே அழுதுட்டு வந்துட்டோம், அதுக்கப்புறம் முடிவு எடுக்கிறது அங்கே இருக்கிற அசுத்தாவிகள் எடுக்கும். ஓ அப்படியா, இன்னும் போய் கொஞ்சம் கொடூரமான காரியங்களை செய்யலாம் அப்படின்ட்டு அது என்ன பண்ணும்? தன்னுடைய நெட்வொர்க்கை பயன்படுத்தி நம்ம எல்லையில் இருக்கிற பிசாசுக்கு அவன் இன்னும் இன்ஃபர்மேஷன் கொடுப்பான். இல்லைன்னா நமக்காக ஆசீர்வாதம் வரணும்னு சொல்லி ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிற அந்த குடும்பத்துக்கு ஒரு 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 சமிக்ஞையை ஒரு கொடுப்பான், ஒரு செய்கையை ஒன்று காமிப்பான், நீ அங்கே போவாத. இல்லைன்னா அவங்க வீட்டில் ஏதாவது ஒன்று வந்துடும். இன்னும் மேலே சொல்ல போனால் அவங்க வீட்டில் ஒரு சாவு ஒன்று வந்துடும். அவங்க என்ன பண்ணுவாங்க? நல்ல காரியத்துக்கு போகலான்னு நினச்சோம், இந்த நேரத்தை இப்படி ஆயிடுச்சு, இதை கொஞ்சம் நாளைக்கு தடை பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு டெத்து நடந்துருச்சுங்க, எங்களால் இப்போ வர முடியாது, நாங்கள் அப்புறமேட்டு பார்க்குறோன்ட்டு ஃபோனை வச்சுடுவாங்க. நம்ம இங்கே அதற்காக கதறி நம்ம ஜெபித்து கொண்டு இருந்தோம். ஆனால் நம்முடைய ஜெபம் கேட்கப்படவே இல்லை. எத்தனை நாட்களுக்கு இப்படி ஜெபித்து கொண்டு இருப்பது? எத்தனை நாட்களுக்கு இப்படி கண்ணீரோடு இருப்பது?
அந்த எசேக்கியா ராஜாவுக்கு 15 வருடத்தை ஆண்டவர் என்ன பண்ணார்? கூட்டி கொடுத்தாரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்கள் அம்மாவுக்கும் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. மரித்து போன நிலைமையில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க. அதனால் அம்மா என்ன பண்ணாங்களாம்? ஜெபம் பண்ணாங்களாம். ஆண்டவரே, எசேக்கியா ராஜாவுக்கு கொடுத்த மாதிரி இன்னும் ஒரு 15 வருஷம் கொடுங்க, என் பிள்ளைங்களுக்கு நான் சில காரியம், மகளுக்குனாச்சும் நான் திருமணம் முடிக்கணுமே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்களாம். ஜெபம் பண்ணால் ஆண்டவர் உயிர் கொடுத்துட்டாரு. இப்போ கரெக்டாக அம்மா கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. 15 வருஷம் முடிஞ்சிருச்சு, இன்னும் கல்யாணம் நடக்கலை, இன்னும் எந்த நன்மையும் நடக்கலை. அம்மாவுக்கு மறுபடியும் ஒரு மரண பயம் வந்துடுச்சு. திருப்பியுமா ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து படுத்துட்டாங்க. அந்த நேரத்தில் ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் வந்தார். அவருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார், இந்த மாதிரி நீங்கள் ஜெபம் பண்ணீங்களா? ஆமாம். அந்த 15 வருஷம் முடியுதா? ஆமாம். ஆனால் இப்போ பயந்துட்டு இருக்கிறீங்களா? ஆமாம். சரி, அந்த அந்த பகுதியை வாசித்து பாருங்கள். 15 வருஷம் உயிரோடு இருப்பேன்னு சொன்னார் இல்லையா? கரெக்டாக 15ஆவது வருஷம் அவர் உயிரோடு எடுத்துட்டார் ஆண்டவர். அதுக்கப்புறம் அவர் நிறைய வருடங்கள் இருந்தார். நீங்கள் அதை நினச்சி பயந்துட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுடைய குடும்பத்துடைய எல்லா காரியங்களையும் செய்வார். நீங்கள் நன்மையை காணாமல் நீங்கள் என்ன பண்ண போகிறதில்ல, சாக போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணிட்டு போனார். எங்களுக்கு எங்கள் அம்மாவுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துருச்சு. நாங்களும் குடும்பமாக இணைந்து ஜெபம் பண்ணோம். எங்கள் அம்மா போன வருஷம் தான் இறந்தாங்க. அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் உயிரோட, எத்தனை ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, எவ்வளோ பிரச்சனைகள் வந்தது. கீழே விழுந்து எலும்பெல்லாம் ஒடிஞ்சு போயிடுச்சு, நடக்கவே முடியாது. பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் சொன்னாவது 4ஆவது வாரத்திலேயே அவங்க ஆலயத்துக்குள்ளே வந்துட்டாங்க. நமக்காக ஜெபம் பண்ணாங்க. அப்போ நமக்கு முன்பாக இவ்வளோ சாட்சிகள் இருக்கிறது. மரிச்சு போயிடுவாங்கன்னு டேட் குறித்து அந்த டாக்டர் சொன்னார், இந்த ஆப்ரேஷன் பண்ணால் ஒரு 6 மாதம் இருப்பாங்க, ஆப்ரேஷன் பண்ணலாம் 4 வாரம் தான் சொன்னார். ஆனால் அதுக்கப்புறம் 30, 32, 33 வருஷம் ஆண்டவர் உயிரோடு வச்சிருந்தார். அதே தேவன் தான் இன்றைக்கி நீங்களும் நானும் ஆராதிக்கிறதான தேவன். அவர் உங்களுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு, கிருபையின் காலத்தை கூட்டுறாரு. நான் இன்னும் கிருபையாக இருக்கிறேன், இன்னும் கொஞ்ச நாள் உனக்கு சுற்றிலும் எரு போடுறேன், தண்ணி ஊற்றுறேன், இன்னும் வேலியை போட்டு பார்க்குறேன். வேலி இருக்கிற மிருகங்கள் வந்து உன்னை பட்சித்து போட்டுருச்சு. உனக்கு எதிரான சத்துருக்கள் உன் வாழ்க்கையில் இருந்த நன்மைகளெல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க. உனக்குள்ளே இருந்த சமாதானத்தை எடுத்துகிட்டு உனக்கு பயத்தை கொடுத்துட்டான். நான் இப்போ உனக்கு சமாதானத்தை கொடுக்குறேன், நான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குறேன், நான் உனக்கு வாக்கு பண்ணுறேன். உன் பிள்ளைகளுடைய நல்ல வாழ்க்கையை நீ பார்ப்ப. உன் குடும்பத்துடைய எதிர்காலங்களை நான் என் கையில் வச்சிருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நாம் என்ன பண்ண போகிறோம்? நாம் என்ன சொல்கிறோம்? ஏசப்பா, எங்களை உங்களுடைய கையில் ஒப்பு கொடுத்துறோம். இயேசு கிறிஸ்து ஜீவனை விடும்பொழுது என்ன சொன்னார்? பிதாவே, உம்முடைய கைகளில் என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னார் இல்லைங்களா? அதே போல் இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்? ஆண்டவரே, நான் என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை, என் குடும்பத்தை, என் எதிர்காலத்தை, என் தொழிலை, என் சந்ததியை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்து விடுகிறேன். அவர் ஒப்பு கொடுத்ததை அந்த நாள் பரியந்தம் காப்பாற்ற அவர் வல்லமை உள்ளவர். எந்த நாள் பரியந்தம்? அவருடைய வருகை நாள் பரியந்தம் காப்பாற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! இந்த இயேசு கிறிஸ்து தான் இப்போ நமக்கு மத்தியில் இருக்கிறாரு. நம்ம விசுவாசத்தோட இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இந்த ஆவிகளை கடிந்து நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த ஜெபத்தை நாம் ஏறெடுக்க போகிறோம். ஹல்லேலூயா! ரபா பாபா ரத்துரானியா ரேதிரினியா சாந்தரைன மதோஷியா துரினியா. நம்முடைய ரட்சிப்பை தேவ சமூகத்தில் நம்ம மறுபடியுமாக உறுதிப்படுத்துவோம். கர்த்தாவே, எங்களுடைய ரட்சியுங்க ஆண்டவரே. எங்களுக்காக, எங்களுடைய பாவத்திற்காக நீங்கள் ரத்தம் சிந்தினீங்க. நீங்கள் சிந்திய ரத்தத்தினால் எங்களுடைய பாவத்தை கழுவுங்க. எங்களுடைய தலைமுறை சாபத்திலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. இந்த நாளில் எங்களை சுற்றி காணப்படுகிறதான எல்லா விதமான கட்டி வைத்திருக்கிறதான எல்லா விதமான கல்லறை ஆவிகளும் எங்களை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக அப்படின்னு சொல்லலாமா? சொல்லலாம். எங்களை கட்டி வைத்திருக்கிற கல்லறை ஆவியே, என் குடும்பத்தை கட்டி வைத்திருக்கிற கல்லறை ஆவியே, என் பிள்ளையை கட்டி வைத்திருக்கிற கல்லறை ஆவியே, நன்மை நடக்க முடியாதபடி தடை செய்து வைத்திருக்கிற பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கை விட்டு நீ வெளியேறுவாயாக, வெளியேறுவாயாக, வெளியேறுவாயாக. ஹல்லேலூயா! நிறைய பேர் செத்து போனவங்களுடைய ஆத்மாவோட நம்முடைய ஆத்மா பிணைக்கப்பட்டு இருக்கிறது.
அதனால தான் அவங்கக்கிட்ட போய் நம்ம அழுது ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்கிறோம். நம்முடைய ஆத்துமா செத்துப்போன ஆத்துமாவோடு பிணைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆத்துமா தேவனுடைய ஆத்துமாவோடு இணைக்கப்பட வேண்டுமே ஒழிய வேறு இடத்துல நம்முடைய ஆத்துமா கட்டப்படக்கூடாது. இப்போ நம்முடைய ஆத்துமாவை கட்டி வைத்திருக்கிற தீமையின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு எங்களுக்குள்ள இருக்கிற தீமையின் ஆத்தும பிணைப்புகள் முறிக்கப்படுவதாக அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தினுடைய ஆத்துமாக்கள் தீமையான ஆத்துமாக்களோடு கட்டப்பட்டிருக்கிறதா? ஆண்டவரே, தீமையின் ஆத்துமாக்களோடு எங்களுடைய ஆத்துமா கட்டப்பட்டிருக்கிற அந்த இடத்திலிருந்து எங்களை கட்டவிழ்த்து எங்களுக்கு விடுதலையை தரும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்களில் நாங்கள் செய்ததான தவறுகள், தீமையான ஆத்தும பிணைப்புகளின் நிமித்தமாக நாங்கள் போய் உட்கார்ந்து அழுதோம், செத்து போனவங்க கிட்ட போய் நாங்கள் எங்களுடைய காரியங்களை சொன்னோம், அதெல்லாம் தவறு. ஆண்டவரே, அந்த பாவத்தை கத்த தயவாய் மன்னிப்பீராக, எங்களுக்கு விடுதலையை கொடுக்கும்படியாக இயேசுவின் நாமத்திலே நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. அதே போல நமக்கு நம்முடைய குடும்பத்துக்கு எதிராக வீசுகிற தீமையின் காற்றுகள், கல்லறையிலிருந்து வீசுகிற தீமையின் காற்றுகள், அவைகளெல்லாம் இப்பொழுது அமைதலாக இருக்கும்படியாக நம்ம இயேசுவின் நாமத்தில் கட்டளையிட போகிறோம். எங்களுடைய குடும்பத்துக்கு எதிராக, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு எதிராக வீசிக்கொண்டிருக்கிற தீமையின் காற்றே, தீமையின் கடலே, தீமையின் அலையே, இயேசுவின் நாமத்தினாலே அமைதலாக இருப்பாயாக, அமைதலாக இருப்பாயாக. இயேசு கிறிஸ்து என்னுடைய தேவனாக இருக்கிறார், என்னுடைய குடும்பத்தை நடத்துகிறவர் அவர். என் வீட்டிற்குள்ளாக, என் படகிற்குள்ளாக இயேசு கிறிஸ்து இருக்கிறபடினாலே எனக்கு எதிராக வீசுகிற தீமையான காற்றுகள் இயேசுவின் நாமத்தினாலே அமைதலாக இருக்கும்படியாக கட்டளை கொடுக்கிறோம், கட்டளை கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரபாபாபாரா கேத்துரானியா சந்தோரேனியா. அநேகருடைய சரீரத்தில் இந்த மரண ஆவிகள் பலவீனத்தை கொடுத்திருக்கிறது. அந்த மரண ஆவிகளின் பிடியில, பலவீன ஆவிகளை பிடிக்கப்பட்டிருக்கிற சரீரங்களில் இருந்து மரணத்தின் வல்லமைகள் வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கலாமா? எங்களுடைய சரீரத்தில் இருந்து கொண்டு மரணத்தை, மரண நாளை குறித்து மரண பயத்தை ஏற்படுத்தி எங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக மரணத்துக்குள்ளாகவே அடிமைப்படுத்தி வைத்துகிற பொல்லாத பலவீனத்தின் ஆவியே, மரண வல்லமையே, இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய குடும்பத்தாருடைய வாழ்க்கை விட்டு, எங்களுடைய சபை மக்களுடைய வாழ்க்கை விட்டு நீ விலகி போவாயாக, விலகி போவாயாக. ஓ ரபாபாபாரா கேத்துரானியா சந்தோரேனியாசியா. அதே போல நமக்கு எதிராக செயல்படுகிற மந்திர தாக்கங்கள், மந்திர சூனிய தாக்கங்கள், அவைகள் நம்முடைய எல்லைகளை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கலாம். எங்களை அழிக்கும்படியாய், எங்களை மறிக்க செய்யும்படியாய் அனுப்பப்பட்டிருக்கிற, செய்யப்பட்டிருக்கிற எல்லா மந்திர சூனிய வல்லமைகள் எங்களுடைய எல்லைகளிலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே எரிந்து சாம்பலாய் போவதாக. அந்த மந்திர பிடியிலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்படும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய மூளை பகுதியை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத மந்திர வல்லமையே, ஹல்லேலூயா. ஓ ரபாபாரா ரத்துரானியா சந்தோலேனே மெலுகே துரானியாசியா ரபலரதியா சந்தோலேனே மெரகபரலதியாசியா துரினியா ஓ ரமமரர கத்துரானியாசியா. கர்த்தர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறாரு. உங்களுடைய பிள்ளைகளுடைய சிந்தைகள் நீங்க என்ன சொன்னாலும் அவங்களால கேட்க முடியல. சிந்தைகளுக்குள்ள நம்ம சொல்ற காரியம் போக மாட்டேனுது. தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய அந்த பிள்ளைகளுடைய சிந்தைகளுக்குள்ள போல. நீங்க விடுற கண்ணீர், நீங்க படுற பாடு, இது எல்லாத்தையும் நினைச்சாலும் அந்த பிள்ளைகளுடைய இருதயம் கடினப்பட்டு இருக்கிறது. காரணம் என்ன தெரியுங்களா? உங்களுடைய பிள்ளையினுடைய சிந்தை ஒரு மந்திர வல்லமையினாலே கட்டப்பட்டு இருக்கிறது. அந்த மந்திர வல்லமை உடையும்படியா இப்பொழுது ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. கர்த்தாவே, எங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சிந்தையில காணப்படுகிற மந்திர வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறேன், அறுந்து போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்க என்னதான் சொன்னாலும், நாங்க கண்ணீர் விட்டாலும், தேவனுடைய வார்த்தைகளை சொன்னாலும் ஆண்டவரே, அந்த வார்த்தைகள் அந்த பிள்ளைகளுடைய காதுகளின் வழியாக இருதயத்துக்குள்ள போய் தங்க முடியாதபடிக்கு அவருடைய காதுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, செவிட்டு விரியனின் ஆவி அவருடைய காதுகளை விட்டு வெளியேறும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். அடைக்கப்பட்டிருக்கிற காதுகள் திறக்கப்படுவதாக. தேவனை துதிக்க முடியாதபடி அடைக்கப்பட்டிருக்கிற அவருடைய வாய்கள், கட்டப்பட்டிருக்கிற நாவுகள் கட்டவிழ்க்கப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த நாவின் கட்டுகளை கர்த்தாவே நீங்க இப்பொழுது அவிழ்த்து விடும்படியாக சொல்லி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இப்பொழுது அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான அந்த மந்திர சூனிய வல்லமையின் கட்டை உடைக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறேன். ரபாபாபாரா கேத்துரா
கத்துலானியாசியா ரிபல ரதியா சதுரினியாசியா. நம்முடைய எல்லைகளில் ஜெபத்தினுடைய வல்லமை குறைந்தபடியினால்தான் நமக்கு எதிராக பிசாசினாலே செய்யப்பட்டிருக்கிற மந்திர வல்லமைகள் நம்முடைய எல்லைகளுக்குள்ளாக பிள்ளைகளுக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஜெபத்தை அதிகப்படுத்துவோம். இந்த நாளில் ஜெபத்தை இனி அதிகப்படுத்துவோம். இந்த மந்திர வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். கல்லறையிலே செய்யப்பட்டிருக்கிறதான மந்திர சூனிய வல்லமைகள் உண்டு. இறந்து போனவர்களிடத்தில் போய் அவங்க செய்த பொருத்தனைகள் வல்லமைகள் நமக்கு எதிராக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அதுதான் இன்றைக்கு நம்முடைய பிள்ளையை கட்டி வைத்திருக்கிறது. கட்டப்பட்டிருக்கிற பிள்ளையை இந்த நாளில் விடுதலையாக்கப்படும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய ஜெபத்தை அதிகப்படுத்தும்படியாக கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு உணர்த்துகிறார். Glory to God, glory to God. Hallelujah. எங்களுடைய பிள்ளைகளுடைய மூளை பகுதி சிந்தையை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத மந்திர வல்லமையே சூனிய வல்லமையே இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவாயாக, 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 உடைக்கப்படுவாயாக. ஓ ராதா பாபா ரதகேதுலானியாசியா. தேவ சமூகத்து அக்கினி இப்பொழுது அவர்கள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. அவருடைய சிந்தைகளிலே ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்கும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறேன். இருளின் ராஜ்யத்தின் வல்லமைகள் எங்களுடைய பிள்ளைகளுடைய சிந்தையை விட்டு வெளியேறும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கட்டி வைத்திருக்கிற பொல்லாத தீமை செய்கிற மந்திர சூனிய வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. எங்களுடைய குடும்பத்தார் யாரெல்லாம் இவ்விதமான தாக்கத்தில் கட்டப்பட்டிருக்கிறார்களோ அவருடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீங்க இந்த நாளிலே மெய்யான ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாக கட்டவிழ்க்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறேன். தூரா பாபா பாபா திரீனியா சியா ரபவர ரேகதுலானியா சந்துலினியா. ஆவியிலே நிறைந்த அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்க. ரூபாபா வரதிரா திலானியா ஷாலாபா உதரகேதுலானியா சியா ரிபிரி ரந்துரோ திரினியா ஷாலாபா உதரபதகேதுலானியா சியா ரிபிலே ரதுலாமா உரியா ஷபா ரிந்துரினியா சியா. glory glory glory. கர்த்தாவே உம்முடைய மகிமை, உம்முடைய மகிமை செயல்பட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி. உம்முடைய மகிமை இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி. ரபாபா ரிபல ரதியா ஷதுரினியா சியா. எல்லைகளிலே தேவனுடைய வல்லமை அக்கினியாய் பற்றி எறிவதற்காக நன்றி ஆண்டவரே. ஓ ராமமா ரேகதுலானியா சந்துரினியா. மெய்யான ஒரு விடுதலையை கர்த்தர் இந்த நாளிலே கொடுப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஓ ரபா பாபா ரேகதுலானியா சிஹாதுரினியா சியா. நமக்காக தேவனுடைய சத்தம் அக்கினியாய் தேவ சமூகத்திலிருந்து அக்கினி சுத்தியாய் இறங்கி வந்து தடைகள் எல்லாம் உடைக்கப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கலாம். கர்த்தாவே தேவ சமூகத்திலிருந்து தேவனுடைய சத்தமும் எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவனுடைய சுத்தியும் அக்கினியாய் நிரம்பி எங்களுக்கு எதிராக இருக்கிற அரண்களை எல்லாம் உடைக்கப்படும்படியாய் உடைந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். கட்டி வைக்கப்பட்டிருக்கிற மூளை பகுதிகள் இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக. பலவானால் கைப்பற்றப்பட்டிருக்கிற எங்களுடைய பிள்ளையினுடைய மூளை பகுதி இயேசுவின் நாமத்தினால விடுவிக்கப்படுவதாக. எங்களுடைய பிள்ளை எங்களுக்கு சொந்த ஆண்டவரே. ரபாபா ரதுரானியா ஷதுரினே மெலகபராலாதியாசியா ரெமலர துராந்தரோ துரேனா சிஹாதுரினியா கேதுலா. மூளை பகுதியில விடுதலையை கர்த்தர் கொடுத்து எங்களுடைய பிள்ளைகளை நீங்க விடுதலையாக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகளோடு தொடர்பில் இருக்கிறதான மந்திர சூனிய வல்லமைகள் மந்திரவாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய வாழ்க்கை விட்டு குடும்பத்தை விட்டு எல்லைகளை விட்டு விலகி போகும்படியாக சொல்லி ஜெபிக்கலாம். ஹalleluya. எங்களுடைய எல்லைகளுக்குள்ளாக இருந்து கொண்டு மந்திர காரியங்கள் மந்திரவாதிகளுடைய தொடர்புகள் எங்களுக்குள்ளாக ஏற்பட்டிருக்கிறது. அதனால எங்களுக்குள்ளாக இருந்து வெளியேற முடியாதபடி மறுத்து கொண்டிருக்கிற எல்லா மந்திர சூனிய வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக, வெளியேற்றப்படுவதாக, எரிந்து சாம்பலாய் போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நமக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய் பாதாளத்தின் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த கதவுகள் எல்லாம் அடைக்கப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கலாம். எங்களுக்கு எதிராக, குடும்பத்துக்கு எதிராக, சந்ததிக்கு எதிராக பிசாசினால் திறக்கப்பட்டிருக்கிற பாதாளத்தின் வாசல்கள் இயேசுவின் நாமத்தினாலே மூடப்படுவதாக. பாதாளத்தின் வாசல்கள் எங்களை மேற்கொள்வது இல்லை ஆண்டவரே. நாங்கள் கற்பாறையாக இயேசுவின் மேல் கட்டப்பட்டிருக்கிற எங்களுடைய குடும்பத்துக்கு எதிராக எந்த விதமான பாதாளத்தின் வாசல்களும் இனி செயல்பட முடியாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் நீர் இந்த நாளிலே
எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரபாபா ரதுரியா ஷதுரினியா. இந்த பாதாள கதவிலிருந்து அடிக்கடி அழைக்கப்படுகிற நம்முடைய பெயரை சொல்லி அழைக்கிறதான தீமையான சக்திகள் இருக்கிறது. ஆனால் தான் நம்ம திரும்பி வந்துட்டோம்னு சொன்னாலும் மறுபடியும் அந்த பாதாளத்தில் இருக்கிற வாசல்கள் அந்த சத்தம் நம்மளை கூப்பிடுது. அப்படி சொல்லி பேரை சொல்லி கூப்பிட்டவனே நான் திரும்பி வரேன்னு போயிடுறோம். அப்படி நமக்கு எதிராக அந்த பாதாளத்தின் வாசல்களிலிருந்து மறுபடியுமாக நம்மை திரும்ப பின்மாற்றத்துக்குள்ளாக இழுத்து செல்லப்படும்படியாக கூப்பிடுகிற அந்த சத்தங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அமைதலாக இருக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கலாம். பிசாசுடைய சத்தங்கள் மறுபடியும் என் காதுல கேட்க கூடாது, என் குடும்பத்துக்குள்ள கேட்க கூடாது, என் பிள்ளைகளை மறுபடியும் பின்னுக்கு இழுக்க கூடாது. என் பிள்ளைகளுக்கு இந்த நாளில் ஒரு விடுதலையை கொடுக்கிறதான தேவ ஆவியானவரே மறுபடியும் அந்த சத்தத்தை கேட்டு என் பிள்ளைகள் மறுபடியும் பின்னுக்கு போகாதபடிக்கு மறுபடியும் உருவாக்கப்பட்டிருக்கிற மந்திர வல்லமைகள் சூனிய சக்திகள் இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்படுவதாக. அதற்குள்ளாக புதைக்கப்பட்டிருக்கிற எங்களுடைய பிள்ளைகளுடைய ஆத்துமாக்கள் விடுதலையை பெறும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ ஆவியானவர் நீர் இந்த நாளில் எங்களுக்காக யுத்தம் செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த பாதாள வாசல்களில் இருந்து நமக்கு எதிராக கட்டளைகளை பிசாசு போட்டிருக்கிறான். அந்த கட்டளைகளை செயல்படுத்தும்படியாக பிசாசுடைய தூதர்கள் சேனைகளாக நம்முடைய பிள்ளைகளை சுற்றி நம்முடைய குடும்பத்தை சுற்றி காணப்படுகிறது. ஆகவே நாம் இப்ப சொல்ல போகிறோம், எங்களுடைய லக்குக்கு எதிராக பாதாள வாசல்களிலிருந்து பிறப்பிக்கப்படுகிற அனைத்து விதமான கட்டளைகளும் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போவதாக. சொல்லாமா? எங்களுடைய லக்குக்கு எதிராக பாதாள வாசல்களிலிருந்து வருகிறதான அனைத்து விதமான கட்டளைகளும் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ ரபாபா ரகதுரானியா சிஹா. கல்லறை ஆவிகள் மூலமாக நமக்கு எதிராக செயல்பட்டு வருகிற அனைத்து விதமான முயற்சிகளும் செயல்படாமல் போகணும். மறுபடியும் அது முயற்சி செய்து கொண்டே இருக்கிறது. ஆகவே அந்த கல்லறை ஆவிகளின் மறுபடியுமான முயற்சிகள் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அழிந்து எரிந்து சாம்பலாய் போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ரபபா ரகதுரானியா ஷந்துரேனியா ரிபிரி திரியா ஷதுரினி மேரே கபராராத்தியாசியா. கல்லறையின் அந்த கல்லறையில் இருக்கிற அஸ்திபாரத்திலிருந்து கிரியை செய்கிற தேள்களும் சர்ப்பங்களும் நம்முடைய குடும்பத்துக்குள்ளாக ஊர்ந்து வந்து நம்மை கொத்தும்படியாக கிரியை செய்கிறது. இதனால தான் பாம்பு துரத்துறது போல, பாம்பு குத்துறது போலலாம் நம்ம கனவு காணுவோம். பிசாசினுடைய தூதர்கள் நம்மை கொத்தும்படியாக நம்மை துரத்தும்படியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. பாதாளத்தின் வாசல்கள் நம்மை மேற்கொள்ள கூடாது. அந்த கல்லறை ஆவிகளுடைய அந்த அஸ்திபாரத்திலிருந்து கிரியை செய்கிற பொல்லாத சர்ப்பத்தின் ஆவியே, தேளின் ஆவியே, இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை விட்டு என் வாழ்க்கையை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரபாபா ரகதுரானியா ஷந்துரேனியா ஓரபாபா ரகதுரானியா சியா. நம்மை பட்சித்து போடும்படியாய் கல்லறையின் கொடூரமான பற்கள் நமக்கு விரோதமாக திறக்கப்பட்டிருக்கிறது. வாய் ஆணு திறந்துட்டே இருக்குது பிசாசு. அது வாயெல்லாம் பல்லெல்லாம் உடையணும். இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கு விரோதமாய் திறக்கப்பட்டிருக்கிற சர்ப்பத்தின் வல்லமைகள், சர்ப்பத்தின் பல்கள் எல்லாம் உடைக்கப்படும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். தலை நசுக்கப்பட்ட பல்லாத ஆவியே, உன்னால் எதுவும் செய்ய முடியாது, என் வாழ்க்கைக்குள்ள எதையும் உன்னால செய்ய முடியாது. இயேசுவின் நாமத்தினாலே வெற்றியை பெற்றுக்கொள்ளும்படியாக நான் இந்த நாளிலே என்னை அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா. நாங்கள் இழந்து போன எல்லா நன்மைகளையும், கிடைக்க வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்கள் மறுபடியும் பெற்றுக்கொள்ளுகிறோம். இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களும், எங்களை விட்டு கடந்து போனதான எல்லா நன்மைகளும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களிடத்திற்கு திரும்பி வருவதாக. எங்களிடத்திலிருந்து திருடி செல்லப்பட்டதான நன்மைகள், எங்களிடத்திலிருந்து திருடி செல்லப்பட்டதான சொத்துக்கள், எங்களிடத்திலிருந்து திருடி செல்லப்பட்ட பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய எல்லைகளுக்குள்ளாக திரும்பி வரும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரபபா ரகதுரானியா ஷந்துரேனியா ரபபா ரகதுரானியா ஷந்துரினி சியாதுரினியா. நமக்கு எதிராக இருளின் ராஜ்யத்தினாலே, மரண வல்லமையினாலே, கல்லறையின் ஆவியினாலே ஒரு குழி தோண்டப்பட்டிருக்கிறது. நம்முடைய சவக்குழியை நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறான். ஆனால் இப்போ நம்ம சொல்ல போகிறோம், எனக்கு விரோதமாய், என் குடும்பத்துக்கு விரோதமாய், என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் தோண்டப்பட்டிருக்கிற சவக்குழிகள் இயேசுவின் நாமத்தினாலே மூடப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே மூடப்படுவதாக. ரபாபா ரதுரியா ஷதுரேனியா ரெமெலே தியா ஷதுரினியா. சவக்குழிகள் மூடப்படுவதாக. ரபாபா ரகதுரானியா ஷந்துரேனியா.
அதே போல் நம்மை செத்து போனவனை நம்மளை அதுக்குள்ளே வைக்கணும்னு சொல்லி சவ பெட்டிகளை ரெடி பண்ணி வைத்திருக்கிறான். அந்த சவ பெட்டிகளெல்லாம் பரிசுத்த ஆவியினுடைய அக்கினியினால சுட்டரிக்கப்படும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். எனக்கு விரோதமாய், என் குடும்பத்துக்கு விரோதமாய், என் தொழிலுக்கு விரோதமாய் செய்யப்பட்டிருக்கிற, உருவாக்கப்பட்டிருக்கிற, சாத்தானால் உருவாக்கப்பட்டிருக்கிற எல்லா சவ பெட்டிகளும் இயேசுவின் நாமத்தினாலே தேவ சமூகத்து அக்கினியாலே எரிக்கப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறேன். எரிந்து போவதாக தேவ சமூகத்து அக்கினியானது அவளெல்லாம் சுட்டரிக்கப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. சொல்லுவோம், தேவனே உம்முடைய சமூகத்தில் பரலோகத்தில் எங்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிற நல்ல திட்டங்கள், நல்ல நேரங்கள், காலங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் அது பலிக்கட்டும் என்று சொல்லலாமா? ஹல்லேலூயா. தேவனே உங்களுடைய சமூகத்தில் பரலோகத்தில் எங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற நல்ல காரியங்களும் திட்டங்களும் நல்ல நேரங்களும் எங்களை வந்து சேருவதாக, எங்களுடைய எல்லைகளில் வந்து சேருவதாக, எங்களுடைய சந்ததியின் மேலே இறங்குவதாக என்று சொல்லி நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த யுத்தம் கர்த்தாவே உம்முடையதாக இருக்கிறது. இந்த மரண தூதர்களை, கல்லறையின் ஆவிகளை துரத்தும்படியாய் தேவ தூதர்கள் எங்களுடைய சார்பிலே யுத்தம் செய்வார்களாக, யுத்தம் செய்வார்களாக. ரபபாரா பரர கேதுரானியா சந்துரேனியா ஓ ரபமா ரெதந்துரானியா சந்துரேனே மெரேகபாராலாதியா சியாதுரேனியா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய குடும்பத்தில் காணப்படுகிற உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று பெரிய சேனையாய் எழும்பட்டும் ஆண்டவரே. இந்த காரியத்தினால உலர்ந்து போன எலும்புகளை போல செயல்பட முடியாதபடி, நடக்க முடியாதபடி, யோசிக்க முடியாதபடி, சந்தோஷமா இருக்க முடியாதபடி, சிந்திக்க முடியாதபடி உங்களுடைய எலும்புகளை உயிர உலர்ந்து போக வைத்திருக்கிறான். ஆகவே உலர்ந்து போனதால் உங்களுடைய எலும்புகள் இயேசுவின் நாமத்தினால உயிர் பெறும்படியாக சொல்லி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. எங்களுடைய சரீரத்தில், எங்களுடைய குடும்பத்தில் உலர்ந்து போன எலும்புகள் இயேசுவின் நாமத்தினால புதுப்பிக்கப்படுவதாக, புது ஜீவனை பெறுவதாக. உலர்ந்து போன எலும்புகள் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே புது பலனை, புதிய ஜீவனை பெறும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். புதிய ஜீவனை பெறும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ரபபாரா ரதுரானியா சந்தோலேனியா. உலர்ந்து போன எலும்புகள் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையில புதுப்பிக்கப்படுவதாக, புதிய ஜீவனை பெறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரபபாரா ரெக்கதுரானியா சந்தோலேனியா ஓ ரபபாரா ரெக்கதுரானியா சியாதுரேனியா. ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே நமக்கு வர வேண்டிய நன்மைகளை தடை செய்து வைத்திருந்ததான மனிதர்கள் நமக்கு உதவி செய்யும்படியாக கர்த்தருடைய மாற்றணும். யாரெல்லாம் நமக்கு எதிராக இருந்தாங்களோ அவங்க எல்லாம் நம்முடைய சார்பில் வரணும். நம்ம இப்போ இயேசுவின் நாமத்தில் சொல்ல போகிறோம், கடந்த நாட்களில் எங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை தடை செய்து, எங்களுக்கு சேர வேண்டிய நன்மைகளை தடை செய்து வைத்திருக்கிறதான மனிதர்களுடைய கரங்கள் இயேசுவின் நாமத்தினால் எங்களுக்கு ஆதரவாக, எங்களுக்கு உதவியாக செயல்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். தீமையின் கரங்கள் அகற்றப்பட்டு நன்மைக்குரிய கரங்களாக மாற்றும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. நாங்கள் பார்த்ததான இந்த கல்லறையின் ஆவி ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கை விட்டு வெளியேற்றினதற்காக நன்றி. உயிர்த்தெழுந்த உம்முடைய வல்லமை எங்களுக்குள்ளாக இறங்கி வந்திருப்பதற்காக நன்றி. எங்களை புதிய உயிர் பெற செய்ததற்காக நன்றி. எங்களுடைய வழிகளை புதிதாக்கினதற்காக நன்றி. ஒரு விசுகுடைகளை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லா மகிமையுமக்கே செலுத்துகிறோம். இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் மெய்யான விடுதலையை உங்களுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினால இந்த காலை வேளையில் நீங்கள் கொடுத்திருப்பதற்காக நன்றி. அநேகர் தங்களுடைய சரீரத்தில் இதை உணர்ந்திருக்கிறாங்க ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம். உணர்ந்ததான அந்த ஆண்டவரே, அந்த உம்முடைய புதிய வல்லமை தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செயல்படும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இதன் மூலமாய் வருகிற எல்லா மகிமையும் இயேசு ராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் அவருடைய காவலும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.